ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உயர் சுகாதாரத்துடன் சாலையோர உணவகங்கள் ஊழியர்களுக்கு தடுப்பூசி அரசு புதிய திட்டம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதே மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் வந்து கவர் ஆகும். ஸோ மக்களுக்கு சுகாதாரமான வாழ்வதற்கான உரிமை வந்து நமக்கு ஆர்டிகல் 21 வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா PUCL வழக்கு 2001 வந்து சுப்ரீம் கோர்ட்டு ரைட் டு ஃபுட் அப்படிங்கிறத நமக்கு வந்து கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வெர்டிக்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இது 47 இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, அரசு வந்து மக்களுடைய நியூட்ரிஷனல் வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்ன ஆர்டிகல் 47. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு சென்னை, திருச்சி, சேலம், கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் சோதனை முறையில் சாலையோரங்களில் சுகாதாரமிக்க அந்த உணவகங்கள் அமைக்கும் திட்டத்தை வந்து செயல்படுத்த இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் உணவகங்களில் பணியாற்றக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு, உணவு தயாரிப்பாளர்களுக்கு டைஃபாய்டு தடுப்பூசி, அதே மாதிரி வேறு தடுப்பூசிகள் செலுத்துவதற்கும் அவங்க வந்து திட்டம் வந்து அமைத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா உணவக சீரமைப்பு பணி தொடக்கம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் எக்கனாமியில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடு, அதே மாதிரி அதனுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ 2013ஆம் ஆண்டு ஏடிஎம்கே, ஸோ ஏஐஏடிஎம்கே பார்ட்டி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது சப்சிடிடைஸ்டு ரேட்ஸில் ஏழை மக்களுக்கு அந்த உணவு வந்து வழங்கக்கூடிய திட்டம் தான் என்ன அப்படின்னா அம்மா உணவக திட்டம். ஸோ இந்த இயரில் தான் அம்மா வெஜிடபிள் ஷாப்ஸ், அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா அம்மா குடிநீர் திட்டம், இது பார்த்தீங்கன்னா புவர் பீப்புள்ஸுக்கு 20 லிட்டர்ஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து ஃப்ரீயாக வழங்கக்கூடிய திட்டம் எல்லாமே இந்த 2013ஆம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டிருக்கும். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா செயலிழந்து இருந்த இந்த அம்மா உணவக அந்த சீரமைப்பு பணியை வந்து புதிதாக தொடங்கி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து இந்த சீரமைப்பு பணியை வந்து மேற்கொள்கிறாங்க. அடுத்ததான் ஆந்திரத்தில் ரூபாய் 405 கோடி தங்கச் சுரங்கம் திட்டம். ஸோ ஆந்திரத்தில் இருக்கக்கூடிய கர்னூல் மாவட்டம் ஜொர்னகிரியில தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரைவேட் செக்டார் தங்க சுரங்கம் மற்றும் தங்கத்தை பிரித்தெடுக்கக்கூடிய அந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா தங்க உற்பத்தி ஒரு அதிகாரப்பூர்வமாக முதலாக ஆந்திராவில் தொடங்கப்பட்டிருக்கு. இதில் இதை செயல்படுத்தக்கூடிய பிரைவேட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஜியோ மைசூர் சர்வீஸ், இந்தியா தனியார் நிறுவனம் மற்றும் டெக்கான் கோல்டு மைனிங் நிறுவனம் தான் இந்த தங்க உற்பத்தி, அதாவது தங்க சுரங்கத்திலேருந்து தங்கத்தை எடுத்து தங்க உற்பத்தி வந்து பண்ண போறாங்க. இதுக்காக ஆந்திர அரசு பார்த்தீங்க அப்படின்னா 1500 ஏக்கர் நிலத்தை வழங்கி இருக்காங்க. ஸோ 600 ஏக்கரில் சுரங்கம் தோன்றும் பணிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. முதல் ஆண்டிலேயே 400 கிலோ தங்கம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ 2வது ஆண்டிலிருந்து 90 கிலோ தங்கம் பிரித்தெடுப்பது வந்து இலக்காக வகுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஆண்டுக்கு 2 டன் தங்கம் வரைக்கும் அந்த சுரங்கத்திலேருந்து எடுப்பதற்கான அந்த டிசிஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதற்காக பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர மாநில அரசுக்கு ராயல்டி வருவாயாக 4% வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து கிடைக்கும். அடுத்ததா ஓராண்டில் 3 மடங்கு அதிகரித்த பீம் செயலி பரிவர்த்தனை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸில் ஆர்பிஐல வந்து அதனுடைய அந்த டிஜிட்டல் அப்ளிகேஷன்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ நமக்கு 2007ஆம் ஆண்டு பார்லிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஆர்பிஐக்கு அந்த டிஜிட்டலாக பேமெண்ட் வந்து செட்டில் பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டி வந்து வழங்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கீழே இருக்கக்கூடிய டிஜிட்டல் பேமெண்ட்ஸை
ஆர்கனைஸ் பண்றதுக்காக இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பீம் ஆப் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பீம் ஆப்பை கொண்டு வந்திருப்பாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி தான் இந்த ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா மளிகை பொருட்கள், அதே மாதிரி உணவகங்கள், அன்றாட செலவுகளுக்கான அந்த பரிவர்த்தனைகளுக்கு மக்கள் வந்து டிஜிட்டல் முறையில காசு பே பண்ணக்கூடிய ஸ்கீம் தான் இந்த பீம் ஸ்கீம். இது பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஓராண்டுக்குள் 3 மடங்குக்கும் அதிகமான அந்த பரிவர்த்தனைகள் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட அந்த 15 மேற்பட்ட பிராந்திய மொழிகள்ல இது எல்லாமே இந்த பீம் ஆப்ல வந்து அந்த எல்லாமே இருக்கும். அதாவது அந்த அப்ளிகேஷன் நம்ம எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க 15 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க என்ன பண்ணலாம்னா பயன்படுத்தலாம் ஈஸியா. ஸோ 3800 கோடிக்கு கடன் பத்திரங்கள் வெளியிட்டு டொரண்ட் பவர். ஸோ இந்த டாபிக் வந்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 பேங்கிங்ல தான் கவர் ஆகும். ஸோ இப்போ நிதியை வந்து திரட்டுவதற்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கார்பரேட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பேங்காக இருக்கட்டும், அவங்க வந்து ஒவ்வொரு மெத்தட்ல வந்து அந்த நிதியை வந்து திரட்டுவாங்க. ஸோ இதுல கவர்மெண்ட் வந்து நிதி திரட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடியது பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி பில். இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் பில், ட்ரெஷரி பில். கவர்மெண்ட் தான் இந்த கடன் பத்திரத்தை வந்து வெளியிடுவாங்க. இதுவே கார்பரேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டொரண்ட் பவர் நிறுவனம் அப்படிங்கிற கார்பரேட். ஸோ இவங்க வெளியிடக்கூடியது எல்லாமே கமர்ஷியல் பேப்பர் வெளியிட்டு என்ன பண்ணுவாங்க, நிதி திரட்டுவாங்க. ஸோ அது தவிர கமர்ஷியல் பில், ஸோ இதை வெளியிடக்கூடியவங்க பார்த்தீங்க அப்படின்னா மெர்ச்சன்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது தவிர சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், இதை ஃபண்டுக்காக ரிலீஸ் பண்ணக்கூடியவங்க வந்து பேங்க்ஸ். இந்த அமைப்புகள் பல்வேறு இந்த பெயர்களை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, நிதி திரட்டுவதற்காக கடன் பத்திரங்களை வந்து வெளியிட்டு நிதி திரட்டுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த கார்பரேட் நிறுவனம், அதாவது டொரண்ட் பவர் நிறுவனம் பார்த்தீங்கன்னா மாற்ற முடியாத கடன் பத்திரங்களை வெளியிட்டு ரூபாய் 3800 கோடி வந்து நிதியை திரட்டுவதற்காக வெளியிட்டிருக்காங்க.